கடலூர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை ஜி.கே. வாசன் ஆதரவாளர்கள் கைப்பற்றிய நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றதால் கட்சி அலுவலகத்திற்கு வட்டாட்சியர் செழியன் சீல் வைத்தார். இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். தேவநாதன், வணக்கம். சொல்லுங்க, கடலூர் காங்கிரஸ் அலுவலகத்துக்கு சீல் வைக்கப்பட்டிருக்க நிலையில தற்போதைய நிலவரம் பத்தி சொல்லுங்க. கடலூர் மாவட்ட காங்கிரஸ் அலுவலகமான நேரு பவன் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகிலேயே இருக்குது. இந்த அலுவலகத்துக்கு இன்னைக்கு காலைல வாசன் ஆதரவாளர்கள் வந்தாங்க. இவங்க அலுவலகத்தை கைப்பற்றி அங்கிருந்த பெயர் பலகையில இந்திய தேசிய காங்கிரஸ் என்றதை அழிச்சு தமிழ் மாநில காங்கிரஸ் ஏற்றினாங்க. மேலும் அங்க இருக்கிற அங்க இருந்த அந்த காங்கிரஸ் கொடியை இறக்கிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கொடியை ஏற்றினாங்க. இந்த நிலையில காங்கிரஸார் முன்னாள் எம்பி அழகிரி தலைமையில கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்திச்சு ஒரு புகார் மனு கொடுத்தாங்க. மேலும் அவங்க ஒரு ஊர்வலமா இந்த வாசன் ஆதரவாளர்கள் இருந்த அந்த அலுவலகத்துக்குள்ள நுழையத்துக்கு முற்பட்டாங்க. அதாவது அங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டாங்க. இரண்டு தரப்பினர் தான் அவங்க தடுத்தாங்க. இருந்தாலும் நிலைமை தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தது. கோட்டாட்சியர் உத்தரவின் பேர்ல அங்க வட்டாட்சியர் அந்த காங்கிரஸ் கட்சி அலுவலகம் இருக்கிற வளாகத்துல 145 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறதாகவும் இரு தரப்பினரும் அவங்களுக்கு குறித்த இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் அரசுகிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். அதன் பிறகு விசாரணை பண்ணி அந்த அலுவலகம் யாருக்குன்றத அரசு தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டாங்க. அதன் அடிப்படையில் அங்கிருந்த அந்த வாசன் ஆதரவாளர்கள் போலீசாரை கொண்டு வலுக்கட்டாயமாக வெளியே அனுப்பப்பட்டனர். அதன் பிறகு அந்த அலுவலகத்தை தற்போது வட்டாட்சியர் செழியன் சீல் வச்சிருக்காரு. சீல் வச்சதை இரண்டு தரப்பினர் தற்போது கலந்து போயிருக்காங்க. இருந்தாலும் அந்த அலுவலகத்திற்கு தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு.